பொண்ணு இன்றைக்கி தக்காளி சாதம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொறுமையாக கொஞ்ச நேரம் நறுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு தக்காளி சாதத்தோட அந்த இதை ரெடி பண்ணிகிட்டே சைமல்டேனியஸாக பாஸ்மதி ரைஸை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு இருந்தேன். ரைத்தா மட்டும் பத்தாதுன்னு தோணுச்சு. ஸோ உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. ஆனால் உருளைக்கிழங்கை வறுத்து கொஞ்சம் பொடிச்சு போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து அதையும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சேன், கொஞ்சம் சூடு போக. ரைஸ் நல்ல வேலை குழையாமல் எடுத்தாச்சு. தக்காளி சாதத்தில் மிக்ஸ் பண்ணப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நெய் ஊற்றினதுக்கப்புறம் பயங்கரமாக மணமாகவும் இருந்தது, செமையாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்தது. ஸோ உருளைக்கிழங்குக்கு தான் இப்போ மறுபடியும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வைக்கணும். ஸோ அதுக்காக அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நேற்று பழைய சாதம் இருந்தது சொன்னேன் இல்லையா? ஸோ அதை நல்லா மசிச்சு பிசைஞ்சு வச்சு அதுக்கு வேணுங்கிற பாலை காய்ச்சி ஆறையும் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தயிர் போட்டு உப்பு போட்டு சூப்பராக தயிர் சாதமும் பிசைஞ்சு வச்சாச்சு. பொடிச்சதை போட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் இவ்வளோ தான் வந்தது. நல்லா தேய்ச்சி வச்சாச்சு எல்லாத்தையும் சூப்பராக. ஸோ ரைத்தா ரெடி, மணக்க தக்காளி சாதம் ரெடி. உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தோலோடு பண்ணாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு. தயிர் சாதம் ஐ எம் வெயிட்டிங்.